கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 61:7. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு அருமையானவர்களே, மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஏன்னா சாதாரணமாக இல்லை, மிகப்பெரிய சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் தேவன் உங்களோட பேசுகிறார். நீ கலங்காதே மகளே, திகையாதே, நான் உன்னை நடத்துவேன், உனக்கு மன மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பேன், ஒரு சமாதானத்தை கொடுப்பேன். இனி நீ துக்கமாக இருக்க வேண்டியதில்லை, எந்த நேரமும் ஒரு நித்திய மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். கண் கலங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தரால் உங்களுக்கு எந்த நேரமும் நித்திய மகிழ்ச்சி கொடுக்க முடியும். இல்லை ஒரு மனுஷனால் முடியாது, ஆனால் என் தேவனால் முடியும். நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் எந்த நேரத்திலும் ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.